மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொருள் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், தை அமாவாசை அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். நீங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் அல்லது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்க, என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில இந்த தை அமாவாசைக்கு இந்த காக்கைக்கு உணவு அப்படின்னு சொல்றாங்கல்ல, நீங்க சொல்லுங்க பாய், காக்கைக்கு என்ன உணவு வைக்கிறது? மாறணும் சொல்லி 2006 இல்லை 2026 இல்லை 2050 வந்தாலும் சரி, காக்காக்கு அமாவாசையில் உணவு வைக்கிறது மாற்றவே முடியாது. அது வந்து சிறப்பாக உங்களோட மூதாதைகள் வந்து சாப்பிட்டே ஆகணும். நீங்கள் உணவு வச்சா அவங்க சாப்பிடாம இருக்கக்கூடாது, நீங்கள் அவங்களே கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அது என்ன உணவு? நார்மல் வடை பாயசம் சாப்பாடு சாம்பார் வடை அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அவ்வளோ எக்ஸ்பென்ஸாக நீங்கள் போகவே வேணாம். மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொருள் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், தை அமாவாசை அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். நீங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் அல்லது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்க, என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில இந்த தை அமாவாசைக்கு இந்த காக்கைக்கு உணவு அப்படின்னு சொல்றாங்கல்ல, நீங்க சொல்லுங்க பாய், காக்கைக்கு என்ன உணவு வைக்கிறது ரொம்ப ஸ்பெஷல்? காக்கைக்கு உணவு வைக்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று முந்தானத்து கிடையாது. மனுஷன் உருவானது வந்து பார்த்திங்கன்னா காக்கான்னு ஒரு இனம் உருவானதுலேருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடை மீதி இருக்கிற சாப்பாடையும் இல்லை யூஸ் பண்ணுற சாப்பாடு மீதி இருக்கிறது காக்காக்கு வச்சு வச்சு பழகி, அது வந்து நம்ம மூதாதைகள் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இல்லை நம்ம இறந்தவங்க தான் வந்து ரூபில் இருக்காங்க, அவங்க தான் கூப்பிட்ற மாதிரி இருக்குது, அவங்களோட பார்வையில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு அது ஒரு ஐதீகமே இருக்குது. அதுதான் வந்து காக்கா வந்து வீட்டில் சாப்பிட்றது தான் முன்னோர்களே வந்து சாப்பிட்றாங்கன்னு ஒரு ஐதீகம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் 100% நம்பிக்கைப்படுற இடம், மாற்று கருத்தே கிடையாது. எவ்வளோ வேர்ல்டு மாறணும் சொல்லி 2006 இல்லை 2026 இல்லை 2050 வந்தாலும் சரி, காக்காக்கு அமாவாசையில் உணவு வைக்கிறது மாற்றவே முடியாது. அது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம், ரொம்ப நல்லது. ஏன்னா இறந்தவங்களை முன்னிட்டு காக்காக்கு உணவு வைப்பாங்க இல்லைங்களா? கண்டிப்பாக. ஸோ இப்போ நார்மலாக என்ன உணவு வைப்பாங்க, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைவ சாப்பாடு செய்வாங்க. சாம்பார் வடை கூட்டு பொரியல் அப்பளம் இதெல்லாம் செஞ்சு ஒரு சின்ன வாழை இலை வச்சு வாழை க்ளீன் பண்ணிட்டோ இல்லை தட்டுலையோ வாழை இலையோ போட்டு படையல் வைக்கிறவங்க முதல்ல சாமி வந்து இறந்தவங்க படத்துக்கு படையல் வச்சுருவாங்க. அப்புறம் கொஞ்சம் காக்காவுக்கு வச்சுருவாங்க. அவங்களுக்கு வச்சா படம் சாப்பிடாது. ஸோ அங்கே ஜீவராசி எறும்பு சாப்பிட்றோம். ஆனால் அதே சாப்பாடை வந்து படையலாக வச்சு நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா காக்கான்ற உருவம் அவங்களே வந்து சாப்பிட்றது ஐதீகம். இதுதான் வந்து அமாவாசை சாப்பாடு வைக்கிறது. அதில் வந்து ரொம்ப சிறப்பாக உங்களோட மூதாதைகள் வந்து சாப்பிட்டே ஆகணும். நீங்கள் உணவு வச்சா அவங்க சாப்பிடாம இருக்கக்கூடாது, நீங்கள் அவங்களே கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அது என்ன உணவுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக சாம்பார் வைக்கிறீங்க, ஸ்பெஷலாக எது வச்சாவே மூதாதைகளே நீங்கள் கூப்பிட்டு விருந்து வைக்கிற மாதிரி ஆகும். இது நார்மல் வடை பாயசம் சாப்பாடு சாம்பார் வடை அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அவ்வளோ எக்ஸ்பென்ஸாக நீங்கள் போகவே வேணாம். ரொம்ப சிம்பிளாக கடைக்கு போயோ இல்லை உங்கள் வீட்லேயும் சரி, எள்ளு இருந்தால் எள்ளு வாங்கிக்கிங்க. எள்ளு வாங்கி ஒரு கடாய் மாதிரியோ இல்லை மண் சட்டி மாதிரி வச்சு நல்லா வறுக்கிற மாதிரி வறுத்துட்டு அதை மிக்சியில் அடித்து பவுட்ரு ஆக்கிக்கணும். திருப்பி சொல்கிறோம், எள்ளு கடைக்கு போய் வாங்குங்க. இல்லை உங்ககிட்ட இருந்தாலும் எள்ளை வந்து நல்லா வறுக்கிற மாதிரி வறுத்துட்டு, எண்ணெய் போடக்கூடாது, தண்ணி போடாமல் அப்படியே சும்மா வாட்டுற மாதிரி வாட்டிட்டு கருப்பாயிடும் லைட்டாக. அதை என்ன பண்ணணும், நல்லா மிக்சியில் அடித்து பவுட்ரு ஆக்கிக்கணும். அப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 கரண்டி இல்லை 3 கரண்டி இல்லை ஒரு கொஞ்சமாக ஒரு அளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் தோசை மாவு எடுத்துக்கணும். என்ன மாவு? நார்மலாக வீட்டில் வைக்கிற தோசை மாவு எடுத்துக்கணும். தோசை மாவு எடுத்துகிட்டு இந்த எள்ளை வந்து நிறைய மாவில் கலக்கக்கூடாது. அந்த எடுக்கிற ஒரு 10 குட்டியாக தோசை சுடுற மாதிரி ஒரு அளவில் ஒரு கிளாஸோ இல்லை ஒரு சொம்பு சைஸில் எடுத்துகிட்டு அந்த ஒரு சொம்பில் இந்த கழிச்சு நம்ம வச்சுருக்க எள்ளை வந்து பவுட்ரு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு சின்னதாக தோசை சுட்டுட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக ஃப்ளைட்டில் வைக்கக்கூடாது. ஒரு வாழையில் வாங்கியோ இல்லை பக்கத்தில் வந்து எடுத்தோ அதை கழுவிட்டு சுத்தமாக வச்சுட்டு அதில் அந்த குட்டியாக ஒரு 10 தோசை சுடுறீங்கன்னா குட்டியாக வச்சுட்டு நீங்கள் வச்சு பாருங்கள், 100% மூதாதைகள் சாப்பிட்டே தீருவாங்க. ஏன்னா எள்ளுக்கு அவ்வளோ ஒரு தன்மை. இப்போ நார்மலாக நீங்கள் வடை பாயசம் சாம்பார் ரசம் மோர் உங்கள் முன்னைகள் எக்ஸாம்பிள் உங்கள் பாட்டி இருந்தாங்கப்பா, என் பாட்டி வந்து சாம்பார் நல்லா சாப்பிடுவாங்க, என் பாட்டி வடை நல்லா சாப்பிடுவாங்க, அதை வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு பவர் கிடையாது. ஆனால் இதே நீங்கள் எள்ளு தோசையை நீங்கள் வச்சு பாருங்கள், 200% அவங்களே சாப்பிட்ற மாதிரி நீங்கள் உணர்வீங்க.
எப்படி முதல்ல அவங்க இறந்து போகும்போது ஒரு காக்கா வந்ததோ அதே காக்கா கூட திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் கண்கூடியாக விசிபிளாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நீங்கள் நார்மலாக ஒரு சாப்பாடு வச்சுருங்க, நார்மலாக நீங்கள் சாப்பாடு மொட்டை மாலையோ இல்லை வெளியிலோ வச்சு பார்த்துருங்க. நான் சொன்ன எள்ளு வாங்கி வறுத்துட்டு தோசை மாவில் கலந்து சின்ன சின்ன தோசையை சுட்டு ஒரு வாழையில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பாடு எத்தனை காக்கா வந்து சாப்பிட்றது, இந்த தோசை எப்படி வந்து ஸ்பெசிஃபிக்காக 1 2 சாப்பிட்றதுன்னு அதுலேயே தெரிஞ்சிடும். உங்களுக்கு மூதாதைகள் முன்னோர்கள் இருந்தவங்க வந்து சாப்பிட்றாங்கன்னு. ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கன்னா, பண்ணும்போது மனசார அவங்கள வேண்டிக்கிட்டு என் கஷ்டம் தீரணும், என் கடன் தீரணும், என் சுமை தீரணும், நல்ல விஷயம் நடக்கணும், சுபகாரியம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், ஏன்னா வரவங்க முன்னோர்கள். ஸோ ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அவங்கள வயிறு நிறைய நீங்கள் சாப்பிட வைக்கிற மாதிரி இந்த எள்ளு தோசை போடுங்க, 200% ரிசல்ட் கிடைக்கும். முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். அரை நம்பிக்கையோடு பண்ணுறவங்க தான் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க. முழு நம்பிக்கையோடு பண்ணுற மாதிரி தான் நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நல்லதே நடக்கும், நல்லதே செய்யுங்க. சூப்பர். யாருமே சொல்லாத ஒரு அற்புதமான தகவலை இன்னைக்கு மக்களுக்காக நீங்க சொல்லியிருக்கீங்க. பாய் வந்து அமாவாசையெல்லாம் பேசுவாரா அப்படின்றது இல்லாம நிச்சயமா மதத்தை தாண்டி மதங்களை தாண்டி முன்னோர் வழிபாடு அன்னைக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சிறப்பான பதிவா அவங்களுக்கான உணவு எப்படி நம்ம கொடுத்தா நமக்கு அவங்களுடைய நன்மை கிடைக்கும், நல்லது நமக்கு செய்வாங்க அப்படின்னு மக்களுக்காக சூப்பரா சொன்னதற்கு நன்றி பாய். நன்றிமா.